2028-29 ஆண்டுக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பதவிக்கு இந்தியா போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை தொடங்க ஆயத்த பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் ஜூலை 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஜூலை 13ஆம் தேதி நியூயார்க் ஐநா தலைமையகத்தில் இந்தியாவின் பிரச்சாரத்தை ஜெய்சங்கர் தொடங்கி வைத்து பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளார். இந்திய தூதரகங்களும் இந்த முயற்சியில் முழுவீச்சில் ஈடுபடுகின்றன. 2021-22ஆம் ஆண்டின் பாதுகாப்பு கவுன்சிலில் வெற்றிகரமாக செயல்பட்ட இந்தியா வளரும் நாடுகளின் குரலாகவும் ஐநா சீர்திருத்தங்களை முன்னெடுக்கும் நாடாகவும் மீண்டும் தனது பங்கை வலுப்படுத்த விரும்புகிறது. இதற்கு முன் ஜூலை 5 முதல் 10 வரை கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் ஆகிய வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் ஜெய்சங்கர் எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு மற்றும் இந்திய வம்சாவளியினரின் நலன் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தொடர்ந்து அமைச்சர் ஜெய்சங்கர் ஜூலை 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரில் நடைபெறும் 3வது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதில் செமிகண்டக்டர்கள், செயற்கை நுண்ணறிவு, பசுமை ஆற்றல் தொழில்நுட்பங்கள், பாதுகாப்பான விநியோக சங்கிலிகள் மற்றும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான ஆலோசனைகள் முக்கிய இடம் பெறவுள்ளன.